Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். if else பார்க்கலாம். நம்ம if கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே if கண்டிஷன் அதே போல தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா if கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்ப இந்த else பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம else பார்ட் கொடுக்காம எக்ஸிக்யூட் பண்ணும்போது if கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ் இருந்தா அடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி போயிடும் ஃப்ளோ. இதே எல்ஸ் கொடுத்தோம்னா அந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் மீட் பண்ணும்போது இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் முடிஞ்ச பிறகு அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இதற்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நம்பர் கிரேட்டர் தென் 10, அதுலேயே நம்ம எல்ஸ் பார்ட் கொடுத்து எப்படி எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். எல்ஸ் கொடுத்துக்கலாம். எல்ஸ்ல நம்பர் லெஸ் தென் 10 எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க எக்ஸ்பெக்டட் வருது, ஏன்னா இந்த இடத்துல எல்ஸ் பக்கத்துல காலன் கொடுக்கணும். நான் ரன் பண்றேன். நம்பர் 3 கொடுக்குறேன். பாருங்க நம்பர் லெஸ் தென் 10 வருது. இந்த எல்ஸ் பார்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன், else part executed. ஸோ சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் மூவ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குதுன்னா ஒன்று ஃபுல்லாக இண்டென்ட் ஆயிருக்கணும், இல்லைன்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த இடத்துல ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பேஸ் சிங்கிள் ஸ்பேஸ் தள்ளி இருக்கிறதுனால இது இண்டெண்டா இல்லை அன்இண்டெண்டா அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகி அது எரர் காட்டுது. ஸோ நம்ம கொடுக்கும்போது எல்ஸ்ல இல்ல இஃப்ல எந்த பிளாக்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வரமோ எல்லாமே சேம் ஸ்பேஸ் இண்டென்ட்டோட கொடுக்கும்போது தான் நமக்கு எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா நடக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அகைன் 2 தரேன், என்டர் கொடுக்குறேன். நம்பர் லெஸ் தென் 10 எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வருது. இது காமனா இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இஃப் எல்இஃப் எல்ஸ் நெஸ்டட் லூப் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் வரலாம், ஒரு இஃப் எல்ஸ்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் வரலாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட்டா இஃப் எல் இஃப் எல்ஸ் இதுல பைத்தான்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எல்ஸ் இஃப் மாதிரி தான் யூஸ் பண்ணோம். நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாம ஒரே கீவேர்டு எல் இஃப் கொடுத்துட்டு எல்ஸும் இஃப்பும் கம்பைன் ஆகி வர்றது தான் எல் இஃப். அதுல நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி தென் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இதான். இஃப் கண்டிஷன் கோலன் கொடுத்துட்டு எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் வர கண்டிஷன்ல எல்இஃப் சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டு எல்ஸ் இஃப் ரெண்டுத்தையும் கம்பைன் ஆகி கொடுக்கறதுனால இது எல்இஃப் கண்டிஷன் 2 கொடுத்துட்டு அகைன் அந்த ஸ்டேட்மெண்ட் 1 2 தென் அதுக்கப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. இதுக்கு எதுவுமே அந்த கண்டிஷன் மெட் அவுட் ஆகலன்னா லாஸ்டா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது இஃப் எல்ஸையும் பார்க்கலாம், அதே சமயம் எல் இஃப் கண்டிஷன்லையும் நம்ம பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 print number is 0. else இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஏ நம்பர், நான் 0 கொடுக்குறேன். நம்பர் 0ன்னு வருது. ஸோ எனக்கு இந்த எல் இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ரன் பண்ணிட்டு 5 கொடுக்குறேன். நம்பர் லெஸ் தென் 10 எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ன்றது காமனான ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறதுனால நான் இது கொடுத்துருக்கேன் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட்டட்னு. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ எப்படி போகும்னா நம்ம கொடுக்குற நம்பர் கிரேட்டர் தென் 10 செக் பண்ணும். இல்லாத பட்சத்தில் எல்ஸ் இஃப் பார்ட்ல 0 செக் பண்ணும். அதுவும் இல்லாத பார்ட்ல இல்லை எல்ஸுக்கு நம்பர் லெஸ் தென் 10 எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட்டட்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு பைத்தானோட இஃப் எல்ஸ் இஃப் எல் இஃப் எல்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோவில்
ஃபார் அண்ட் வைல் லூப் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.